போர்ட் மாஸ்ல இந்த டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குறியீடு மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? நமக்கு ஒரு கேள்வி குடுத்திருப்பான். அந்த கேள்வியில இருக்கிற குறியீடுகள மட்டும் மாத்தி நீங்க சிம்ப்ளிஃபை பண்ணா போதும் ஆன்ஸர் கிடைச்சிரும். இது ரொம்ப எளிமையான டைப் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, லெஜாண்டிக்கா இருந்திருப்பாங்க. அந்த மாரியெல்லாம் இருக்கக்கூடாது. போட்டித் தேர்வ பொறுத்தவரைக்கும் 100 கொஸ்டின்ஸ்க்கு அதாவது நீங்க 100ஓ இல்ல 80 கொஸ்டின்ஸோ ஸோ 100 கொஸ்டின்ஸ்க்கு அவுட் ஆஃப் எத்தன கொஸ்டின்ஸ் அதாவது எத்தன சதவீதம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சரியா பண்ணீங்கன்றத மட்டும் தான் உங்க ரிசல்ட்‌டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கும். ரைட்டுங்களா? அந்த கொஸ்டின் எளிமையான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணும்போது கூட தவறு செஞ்சு நெறைய பேரு மாணவர்கள் பின்னாடி வருத்தப்படுவது உண்டு. ஸோ அந்த மாரி நீங்க இருக்கக்கூடாது. எல்லா டைப் கொஸ்டின்ஸுக்குமே புரியுதுங்களா? எல்லா டைப் கொஸ்டின்ஸுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, நல்ல மதிப்பெண்கள பெறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு கடினமான கொஸ்டின்ஸ் அதிக இம்பார்ட்டன்ஸும், எளிமையான கொஸ்டின்ஸ்‌க்கு கம்மியா இம்பார்ட்டன்ட் குடுத்து, அத தப்பா பண்ணவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ போட்டித் தேர்வுல எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீ கடினமான கேள்விய அட்டெண்ட் பண்ணியா? இல்ல எளிமையான கேள்வி அட்டெண்ட் பண்ணியான்ட்டு அவங்க ஒருபோதும் கேட்கப் போவதில்ல. ஸோ அதனால இந்த டைப் சம்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நன்றாக பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த கேள்வி பாருங்க. நான் முதல்ல கேள்வி எழுதிக்கிறேன். 36 இதுல இருக்கிற சிம்பிள்ஸ வந்து நான் பவர்ல எழுதிக்கிறேன். ரைட்டுங்களா? பிளஸ் 6 மைனஸ் 3 பெருக்கல் 5 வகுத்தல் 3 ரைட்டுங்களா? இதுக்கப்புறம் நீங்க இந்த சிம்பிள்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ண அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சால்வ் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணலாம் பாருங்க. பிளஸ் என்பது வகுத்தல் எனவும் ரைட்டுங்களா? இங்க பிளஸ் குடுத்திருக்கான். அப்ப நான் இங்க வகுத்தல் போட்டுக்கிறேன். மைனஸ் என்பது பெருக்கல் ரைட்டுங்களா? இங்க மைனஸ் குடுத்திருக்கான். இதுக்கு நேரா பெருக்கல் போட்டுக்கிறேன். பெருக்கல் என்பது கூட்டல். இதுதான் பெருக்கல். இதுக்கு நேரா நான் கூட்டல் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? வகுத்தல். வகுத்தல் என்பது கழித்தல். ரைட்டுங்களா? இப்போ சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ண அப்புறம் நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரி ஓகேங்க. முதல்ல என்ன பண்ணணும்? போர்ட் மாஸ் பொறுத்த வரைக்கும் வகுத்தல் வந்து முதல்ல பண்ணணும். பண்ணுங்க. 1 6 6 6 6 36 எனக்கு 6 கிடைக்குது. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பெருக்கல் பண்ணணும். பெருக்கல் இந்த 6 இன்ட்டு 3 18 ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் கூட்டலும் கழித்தலும் பண்ணணும். இதை நீங்க எப்படி வேணா பண்ணிக்கலாம். 5ல பிளஸ் 5ல 3 போச்சுன்னா பிளஸ் 2 தான் கிடைக்கும். அப்ப 18 கூட 2 கூட்டினா எனக்கு 20 ஆன்சரா கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. ஆர்ஆர்பி சிபிடி 2ல வந்து கேட்டிருக்கான். ரைட்டுங்களா? ஸோ கொஸ்டின் நான் எழுதிக்கிறேன். 18 சி 14 ஏ 6 பி 16 டி 4ன்னு கொடுத்துருக்கான். இப்போ நீங்க சிம்பிள்ல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுங்க. ரைட்டுங்களா? ஏ என்பது பிளஸ் எங்க ஏ கொடுத்துருக்கோம் இங்க கொடுத்துருக்கான். இதுக்கு நான் பிளஸ் பண்ணிக்கிறேன். பி என்பது மைனஸ், சி என்பது பெருக்கல், டி என்பது வகுத்தல். ரைட்டுங்களா? இப்போ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க. முதல்ல எதை பண்ணணும்? வகுத்தல் பண்ணணும். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட்ல வகுத்தல் பண்ணலாங்களா? 1 நாங் 4 நாங் நாங் 16 ரைட்டுங்களா? இந்த சிம்பிள் 6 இங்கே தான் இருக்கு. இந்த 6 இருக்கு. பிளஸ் பெருக்கல் பண்ணுங்க. பாருங்க, இது நீங்க பிரிச்சு பெருக்கல் பண்ணலாம். எப்படின்னா 18 இன்ட்டு 10 என்ன கிடைக்கும்? 180ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கு? 14ல 4 இருக்கு. 18 இன்ட்டு 4 ரைட்டுங்களா? 18 4 72 நமக்கு என்ன கிடைக்கும்? 2 8 கூட 7 கூட்டினா 5 5 மிச்சம் 1 இந்த 1 கூட்டினா 2 252 கிடைக்கும். ரைட்டுங்களா? பிளஸ் மைனஸ் தானே, நீங்க எப்படி வேணா பண்ணிக்கலாம். இப்போ பண்ணுங்க. 6ல மைனஸ் 4 போச்சுன்னா பிளஸ் 2 தான் இருக்கும். இந்த 252 இருக்கும். கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 254ன்றது ஆன்சரா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நான் வழக்கமுள்ள கொஸ்டின் எழுதிக்கிறேங்க. 24 பவரில் ப்ளஸ் பண்ணிக்கிட்டேன். 6 பெருக்கல் 8 வகுத்தல் 2 மைனஸ் 3 ரைட்டுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்க. பெருக்கல் என்பது பிளஸ் ரைட்டுங்களா? பெருக்கல் இருக்கிற நேரம் நீங்க பிளஸ் பண்ணிக்கங்க. அது வகுத்தல் வந்து மைனஸ் ரைட்டுங்களா? கூட்டல் என்பது வகுத்தல், மைனஸ் என்பது பெருக்கல். ரைட்டுங்களா? போர்ட் மாஸ்ல ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணணும்? வகுத்தல் பண்ணணும். 1 6 6 4 6 24 ரைட்டுங்களா? பிளஸ் 8 மைனஸ் 3 2 6. இப்போ பிளஸ் 8ல 6 போச்சுன்னா எனக்கு பிளஸ் 2 கிடைக்கும். ரைட், அந்த 4 அப்படியே வச்சுக்கிறேன். 2 கூட்டினீங்கன்னா எனக்கு 6 தான் ஆன்சரா கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4th சம் பாருங்க. 18 பவர்ல நான் கியூ எழுதிக்கிறேன். 12 பி 4
ஆர் 5s6 ரைட்டுங்களா. இப்போ இந்த பவர்லாம் சேஞ்ச் பண்ண போகிறேன், என்ன கொடுத்துருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். P வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தல் ரைட்டுங்களா, அப்போ நான் இங்கே வகுத்தல். Q வந்து பெருக்கல், R வந்து கூட்டல், அப்போ இது கழித்தலாக தான் இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வகுத்தல் பண்ணோம், 1 நாள் 4 3 நாள் 12 ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் பெருக்கல் பண்ணோம், 18 × 3 54. அப்புறம் கூட்டல் கழித்தல் பண்ணோம். இதை பாருங்க, -6ல் +5 போச்சுன்னா -1 கிடைக்கும் ரைட்டுங்களா. அப்போ 54ல் 1 போச்சுன்னா எனக்கு 53 ஆன்சரா கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 15 பவர்ல மைனஸ் எழுதிக்கிறேன், 3 பவர்ல பிளஸ் எழுதிக்கிறேன், 10 பவர்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் எழுதிக்கிட்டேன், 5 பவர்ல வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தல் 2ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ பவர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ரைட்டுங்களா. ஸோ ப்ளஸ் மைனஸ் இடமாற்றம்னு கொடுத்துக்கிறோம். அப்படி என்ன அர்த்தம், ப்ளஸ் இருக்கிறத மைனஸும் மைனஸ் இருக்கிறத ப்ளஸும் பண்ணும். இங்கே மைனஸ் இருக்கு ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்கு மைனஸ். அதே போல பெருக்கல் மற்றும் வகுத்தல் இடமாற்றம் செய்யப்பட்டால், அப்போ பெருக்கல் இருக்கிறத வகுத்தல், வகுத்தல் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் பண்ணணும். ஆர்ஆர்பி குரூப் D 18ல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கான். முதல்ல நம்ம வகுத்தல் பண்ணுவோம், 1 5 5 2 5 10. அப்போ எனக்கு -2 இருக்கு, ரெண்டாவது பெருக்கல் பண்ணுவோம், இன்ட்டு 2 2 2 4 -4ன்னு வரும் ரைட்டுங்களா. 15 கூட்டல் 3 -4 பாருங்க, கூட்டுங்க 18. 18ல் வந்து பார்த்தீங்கன்னா 4 போச்சுன்னா 14 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் எழுதுறேங்க. 14 பவரில் வந்து n, ஒரு 10 பவரில் L, 42 பவரில் வந்து P, 2 பவரில் வந்து M, 8ன்னு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ சேஞ்ச் பண்ணுங்க. L என்பது கூட்டல் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து M என்பது கழித்தல், நெக்ஸ்ட் வந்து N என்பது பெருக்கல் ரைட்டுங்களா, P என்பது வகுத்தல். இப்போ போட்மாஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ 2 2 4 ஓ 2 2 ரைட்டுங்களா. இந்த -8 நான் அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பிளஸ் 14 × 10 140 ரைட்டுங்களா. ஸோ இப்போ நீங்க வந்து 140 கூட 21 கூட்டிடணும் ரைட்டுங்களா. அதுவும் கூட 8 வந்து கழிச்சிடணும். கழிச்சுன்னா என்ன கிடைக்கும், 153 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 25 பவரில் வந்து பெருக்கல் பண்ணுறேன், 5 பவரில் வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தல், 30 பவரில் வந்து பார்த்தீங்கன்னா 8, சாரி பவரில் ப்ளஸ் 8, அதுக்கப்புறம் வந்து மைனஸ் ஒரு 2 ரைட்டுங்களா. இப்போ சிம்பிள்ஸு சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ் என்பது மைனஸ் டைரெக்டாக பண்ணிங்க, மைனஸ் என்பது பெருக்கல், பெருக்கல் என்பது வகுத்தல் ரைட்டுங்களா, வகுத்தல் என்பது கூட்டல். போர்ட் மாஸின் படி ஃபர்ஸ்ட் நம்ம வகுத்தல் பண்ணுவோம். 1 5 5 25 ரைட்டுங்களா, ப்ளஸ் 30 மைனஸ் 8 2 16 ரைட்டுங்களா. கூட்டுங்க, 35 மைனஸ் 16 கழிச்சு என்னங்க கிடைக்கும், 19 கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 12 பவரில் வந்து நான் S எழுதிக்கிறேன், 8 பவரில் வந்து V, 4 பவரில் வந்து பார்த்தீங்கன்னா M, 9 பவரில் வந்து பார்த்தீங்கன்னா A, 3 ரைட்டுங்களா. இன் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி JE 2019 கேட்டிருக்கேன். இப்போ சிம்பிள்ஸை மாற்றலாமா. S என்பது பெருக்கல் ரைட்டுங்களா, V என்பது வகுத்தல், M என்பது கழித்தல், A என்பது கூட்டல் ரைட்டுங்களா. போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பார்க்கணும், வகுத்தல் பார்க்கணும். 1 நாள் 4 2 நாள் 8. ரெண்டாவது என்ன பார்க்கணுங்க, பெருக்கல் பார்க்கணும் ரைட்டா. 12 2 24 மைனஸ் 9 + 3 ரைட்டுங்களா. 24 கூட 3 கூட்டினீங்கன்னா 27 மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 18 ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3 பவரில் வந்து பெருக்கல், 4 கூட்டல் 2 இன் மதிப்பு என்ன ரைட்டுங்களா. இது மிகவும் எளிமையான கொஸ்டின் தான், ஆர்ஆர்பி குரூப் Dல கேட்டது ரைட்டுங்களா. சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க. பெருக்கல் என்பது கூட்டல், பெருக்கல் இங்கே இருக்குது, இதுக்கு நேராக வந்து நான் கூட்டல் வந்து போட்டுக்கிட்டேன் ரைட்டுங்களா. கூட்டல் என்பது கழித்தல், கூட்டல் என்பது கழித்தல். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எதை செய்யணும், போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி கூட்டல் தான் செய்யணும் ரைட்டுங்களா. 4 3 7 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 16 பவரில் மைனஸ் 8 ப்ளஸ் 4 வகுத்தல் 2 பெருக்கல் 4 ரைட்டுங்களா. இது ஆர்ஆர்பி NTPC 22 ரொம்ப ரீசெண்டாக தான் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் என்பது பெருக்கல்,
மைனஸ் என்பது வகுத்தல், பெருக்கல் என்பது மைனஸ், ரைட்டுங்களா? வகுத்தல் என்பது கூட்டல். நம்ம போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி வகுத்தல் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். 1 8 8, 2 8 16, 2 நாங் 8, ஏன்னா அடுத்தது பெருக்கல் பண்ணலாம் இல்லையா? 8. இங்க பாருங்க, பிளஸ் 2லேருந்து மைனஸ் 4 போச்சுன்னா எனக்கு மைனஸ் 2 தான் கிடைக்கும். 8ல் 2 போச்சுன்னா 6 தான் ஆன்சர். Indus classes.